கார்த்திக் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல இருக்காரு. ராஜா சொல்றாரு, என்னப்பா இந்த புள்ள உனக்கும் பாடுறேன்னு சொல்லிச்சு, கடைசியில அவருக்கு போய் பாடிடுச்சு. ஒருவேளை இந்த பல்லவி அவரு சொல்லிதான், அதாவது சிதம்பரம் சொல்லிதான் இதை செஞ்சிருப்பாளோ, உங்ககிட்ட பாடுறேன்னு சொல்லிருப்பாளோ, என்னப்பா இது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப மனசு கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா அங்க இருந்தா போயிடுறாங்க. கார்த்திக் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பத்துல உட்காந்துருக்காரு. தீபா அவங்களோட கேபின்ல உட்காந்துட்டு, கார்த்திக் சாரோட உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பாடத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னால பல்லவியாவும் உண்மையா இருக்க முடியல, அவரோட ஒய்ஃபாவும் உண்மையா இருக்க முடியல. இப்ப போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னா இன்னும் உடஞ்சிருவாரு. நம்ம இன்னும் இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தீபா ஒரு விபரீதமான முடிவெடுக்கிறாங்க. அவங்க பேக் போன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பில்டிங்கோட மாடி படிக்கு மேல போறாங்க. டெரஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த திட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அது மேல ஏறி நிக்கிறாங்க. தீபா இது வரைக்கும் கார்த்திகா மீட் பண்ணது, கார்த்திக் அந்த ஏர்போர்ட்ல மீட் பண்ணது, அதுக்கப்புறம் கார்த்திக் பூ வச்சதுல இருந்து இப்ப கடைசியில ரெசார்ட் போனாங்களா, அது எல்லாத்தையுமே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு ஃபீட் பண்ணிட்டு மேல அந்த திட்டு மேல ஏறி நிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் கால் எடுத்து வச்சாங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து அவ்வளவுதான் அவுட். மேல நின்னுட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, முருகா யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு காரியத்தை எடுத்தா என்னால எல்லாத்துக்குமே அது பிரச்சனை ஆயிடுச்சு. கார்த்திக் சார் கிட்ட நான் பொய்யா நடிச்சதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். தீபா அப்படியே மேல இருந்து கீழே விழுக போறாங்க. யாரோ கையை பிடிக்கிறாங்க. தீபா கையை யாரது அப்படின்னு பார்த்தா மைத்திலி தாங்க வந்திருக்காங்க. புடிச்சு இழுத்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. கண்ணத்துல ஒரு அடி கொடுக்குறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, அப்படி என்னடி பிரச்சனை உனக்கு, இது மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா அண்ணி எல்லாமே என்னாலதான், இந்த ரூபஸ்ரீக்கு பாடுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்ததுதான் பெரிய தப்பு அண்ணி. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாகி கடைசியில பல்லவி பிரச்சனைக்கு வந்து அந்த பல்லவி பிரச்சனையே பூதாகரமாயி கார்த்திக் சாருக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருச்சு அண்ணி. சிதம்பரம் ஒருத்தர் போட்டி போட்டாருல்ல அண்ணி, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த பூனே சொல்றாங்க. தீபா அதை கேட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டியாடி? அண்ணி நான் பல்லவி வேஷம் போட ஆரம்பிச்சதே நம்ம வீட்டுல இருக்கப்பதானே அண்ணி, அதுக்கு தானே நான் சொன்னேன் தீபா இதெல்லாம் வேண்டான்னு. ஆமா அண்ணி நீங்க சொன்னீங்க, ஆனா அப்ப இருக்க சூழ்நிலையில வேற வழி இல்லாம இதை பண்ண வேண்டியதாயிருச்சு அண்ணி. உன் தம்பிக்காக இதெல்லாம் பண்ண வந்து கடைசியில உன் உயிருக்கே உழவைக்கிற அளவுக்கு இது பூதாகரமா வந்து நின்றுச்சேடி. அண்ணி நீங்க என்ன பார்த்து இப்படி அழுகுறீங்களே, கார்த்திக் சார் பாருங்க அப்படி நல்ல குறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு அண்ணி. உன் தம்பிக்காக அப்போ ஒரு முடிவெடுத்த, கார்த்திக் சாருக்காக இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுத்திருக்கியா? இங்க பாரு, நல்ல வேலைக்கு நான் வந்தேன், நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நான் இங்க வந்தேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, என்ன ஆகுறது? இங்க பாரு நீ ரொம்ப நல்லபடி, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கார்த்திக் சார் கிட்ட இதை சொல்லிடலாம், கண்டிப்பா நம்ம அவருக்கு புரிய வச்சிடலாம் தீபா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. தீபா நீ நல்லவ தீபா, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க மைத்திலி தீபாவா. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. சோஃபால உட்காந்து ஒரே யோசனையில இருக்காரு. அப்போ அபிராமி அருணாச்சலம் 2 பேர் வர்றாங்க. கார்த்திக் என்னடா சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு அருணாச்சலம் கேக்குறாரு, என்னப்பா ஆடியோ கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. இல்லம்மா இந்த சிதம்பரம் இருக்காருல ஒரு ஆபீஸ் வந்திருந்தாரு அப்படிங்கும் போதே ஆஹா ஏதோ தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு போல இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா அந்த பாம்பே கான்ட்ராக்ட பத்தி பேச வந்தாரா அப்படின்னு கேக்குறாரு அருண். இல்ல கான்ட்ராக்டே அவர் கைக்கு போயிரும் போல இருக்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியா கேக்குறாரு அருணாச்சலம் அபிராமி எல்லாமே. அம்மா பல்லவி நமக்கு பாடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாடிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற, நமக்கு பாடி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க. கரெக்டா தீபாவும் வர்றாங்க. சிதம்பரம் என்னோட ஆபீஸ்க்கு வந்து அந்த ஆடியோவும் போட்டு காமிச்சாருமா அப்படின்னு சொன்னோன்னு, என்னப்பா இப்படி பண்ணிட்டா பல்லவி, யாரோ எவரோ தெரியாத ஆளா இருந்தாலும் நல்லவன் நினைச்சேன், இப்படி பண்ணிட்டாள அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா. அம்மா எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குன்னு சிதம்பரம் சொல்லாருமா. பல்லவி பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பாட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்போ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு, ஆனா எப்படி இவ போய் பாடி இருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் இதுக்காக நீ கவலைப்படாதடா, அந்த ஆள்கிட்ட நீ செகண்ட் டைமும் மோதுற, செகண்ட் டைமும் தோத்து போயிட்டா அசிங்கப்பாயிரும்னு சொல்லிதான் பெருசா ஏதோ ஒரு தொகையை அந்த பொண்ணுக்கு கொடுத்து பாட வச்சிருக்கான் போல இருக்கு. இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். மீனாட்சி அப்படி தீபா பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க பெரிய பணம், கொடுத்த வாக்கு விட பணம் முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லும் போதே அபிராமி 5000 ரூபாய் அப்படின்னு சொல்றப்போ அசையாத மனசு, இதே 50,000 ரூபான்னு சொல்றப்போ தேசம் செய்யத்தானே செய்யும். இதே 5 லட்சம்னா அடிமை சாசனமே எழுதி கொடுக்க ரெடி ஆயிரும். பணம் 10 செய்யும் அபிராமி அப்படின்னு. பணம்னா அப்ப என்ன வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. மனுஷ பையனோட மனசு நாச்சியா ஒருத்தனா தானாவே சமாதானம் சொல்லிக்கும் மனசு அப்படியும் ரொம்ப ஊர்த்துட்டா கோயில
போய் ₹1 கற்பூரம் ஏத்தி வச்சுட்டா அவ்வளவுதான், மனசு ஆறுதல் அடைஞ்சிடும், மனசு உறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அருணாச்சலம். அப்படிலாம் எதுவும் சொல்லிட முடியாதுங்க, எனக்கு பச்சை துரோகமா தான் தெரியுது. 5 லட்சம் நமக்கு சாதாரண அபிராமி, இதே 5 கோடி கொடுத்து கார்த்திகை இந்த போட்டியில இருந்து விளைக்க சொல்லு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி பாத்துட்டு இருக்காங்க அபிராமி. பாத்தியா, ஷாக்காய் நிக்கிற. பணம் யாரையும் அசைச்சு பாத்துரும், அதுதான் உண்மை. விதிவிலக்கு இருப்பாங்க அபிராமி, ஆனா பெரும்பாலும் இப்படிதான் இருப்பாங்க. அருண் சொல்றாரு, அப்பா முதல்ல அந்த கான்ட்ராக்டே அவ்வளவு இல்லப்பா, நீங்க என்னன்னா கோடி கணக்கா சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது கான்ட்ராக்டுக்கான வேலை நினைக்கிறியா? அவனோட அந்த ஆள் என்ன பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இவ்வளவு ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்கான். பிசினஸோட போட்டி போடணும்னு நினைச்சிருந்தா பல்லவிய பாட வச்ச கையோட டைரக்டா மும்பை கம்பெனிக்கே பேசியிருப்பான். அதை விட்டுட்டு எதுக்காக கார்த்திய பார்க்க வந்தா? முழுக்க முழுக்க ஈகோப்பா. அதுக்காக அவன் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண. பல்லவி ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டதும் கூட அவளோட பண தேவைக்காக தான். மிஞ்சி போனா பல்லவிக்கு ரூபஸ்ரீ எவ்வளவு கொடுத்திருப்பா? 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்திருப்பாளா? அதுக்கே தன்னோட குரலை வாழ்நாள் முழுவதும் வாடகைக்கு விட தயாரா இருந்தா. இப்போ சிதம்பரம் மாதிரி பெரிய ஆள் பேசுறான்னா கண்டிப்பா ஒரு பெரிய டீல் அமௌண்ட் தான் கொடுத்திருப்பான். கஷ்டப்படுற பொண்ணு மனசு தடுமா இருக்கும், இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம்னு சொல்லி கடந்து போயிருதான் நல்லது கார்த்திக் அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு. அப்பா நீங்க சொன்ன மாதிரி கோடி கணக்கா டீல் வந்தாலும் மனசாட்சியை மீறி ஒரு விஷயம் என்னால செய்ய முடியாதுப்பா. எனக்கு ஒரு துரோகத்தை பண்றவங்களை என்னால எந்த ரீசனுக்காகவும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே போச்சுடா அப்படின்னு செம டென்ஷன் ஆயிடுறாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கிருந்து போயிடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா. ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சூப்பர், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். முதல்ல சிதம்பரம் சார் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பங்குக்கு எரியிற தீயில எண்ணெய் ஊத்துவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அபிராமி சொல்றாங்க, சரி நீங்க எல்லாரும் போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் போறாங்க. தீபாவும் போறாங்க. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கிறாங்க. மீனாட்சி நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிட்டு போய், என்ன தீபா இதெல்லாம் நீ பாடுனேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நடந்த விஷயத்த பூரா மீனாட்சி கிட்ட தீபா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மீனாட்சி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ கார்த்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க, ஆனா நீ பணத்துக்காக பாடுனேன்னு சொல்லி இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அதை நம்பிட்டு போறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மீனாட்சி. தீபாவுக்கு என்ன சொல்றதே தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.